ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா 100 கோழி குஞ்சு வாங்கி வளர்த்து 6 மாதத்தில் பெரிய கோழியாக்கி மிகப்பெரிய ஒரு லாபத்தை வீட்டில் இருந்து கொண்டே எடுக்கிறது அப்படின்றத தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதை பார்த்து பயன்படுத்தி கொள்கிறார்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. ரைட், இப்போ நீங்கள் என்ன செய்யுங்களேண்டா, ஒரு 100 இல்லாட்டி 75 குஞ்சை வாங்கி இப்படி தகரத்தை பாருங்க, கொஞ்சம் வேணும். இப்படி தகரத்தை வட்டமாக வச்சா நல்லா வட்டமாக வச்சு அதுக்குள்ளே கோழி குஞ்சை விட்டு சரியா கோழி கொஞ்சம் வாங்கி வந்து விட்டு இப்படி ஒரு லைட்டை போட்டு லைட்டை நடுவுக்குள்ள போடணும். இப்போ நான் பகல் நொடியாக போடல வைக்க அனுமையில தகரம், அதனால் தேவையில்லை. இல்லையண்டா இது தேவை. நீங்கள் கோழி குஞ்சம் வாங்கி விட்டுட்டு கீழே லைட்டை போட்டால் தான் அது ஹீட்டாக இருக்கும். அப்படி வாங்கி ஒரு நாள் குஞ்சு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாபம். ஒரு நாள் இது முதலாவது நாள், இன்றைக்கு 2ஆம் நாள். நேற்று வாங்கின கோழி குஞ்சு இன்றைக்கு தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். சரியோ, இப்படி வாங்கி போட்டு இதுக்காக விட்டுட்டு இதையும் வச்சுட்டு கொஞ்சம் துணிக்கு அதுகள் இதெல்லாம் விற்கிது. நீங்கள் மேஸ் கடையில் எங்கேயும் கேட்டிங்களா அவங்க அதுக்கான இதுகளை தருவாங்க. அதுகளை வாங்கி வந்து போட்டுட்டு மற்றது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு கொஞ்சம் குஞ்சு ஒரு நோஞ்சாங்க குஞ்சாக இருக்கும். அதில் ஒரு இப்போ 75 அடி 100 குஞ்சு வாங்கிட்டு வரமாட்டா, அதில் ஒரு 5 குஞ்சு 10 குஞ்சுக்குள்ளே சாக வாய்ப்பு இருக்குது. 100 குஞ்சுனா ஒரு 5 குஞ்சு 6 குஞ்சு சாக வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து மிச்சம் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு வேறு. சரியா, ஒன்றை கொத்தும் கொஞ்சம் அதுகள் வேறு, 1-2 நஞ்சு சாகும் அது வேறு. அதுகளை விட்டு ஒரு 90 குஞ்சுனாலும் மிஞ்சும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் மிஞ்சினா நீங்கள் அதுகளுக்கு மேசை போட்டு அதில் போட்டு வளர்த்து 6 மாதம் கஷ்டப்படும். 6 மாதம் கஷ்டப்பட்டு வளர்த்தீங்களேண்டா 6 மாதத்துக்கு பிறகு இஞ்சால பாருங்க, இந்தா இப்படி நிற்கும் குஞ்சு. இந்தா இப்படி வந்துடும். இதுக்கு முட்டை அடிக்கணும். கொஞ்சம் இதுக்கு ஒரு கோழி முட்டை விடுது தெரியுது. அங்காலையும் முட்டை விடுறாங்க வச்சுக்கிறாங்க. இதுக்கு முட்டை விடும். சரியா, சைட் வழியாகவும் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முட்டை விடும். நீங்கள் அதை வளர்த்து பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்காங்க. சும்மா சொன்னேன். ஏனண்டா கோடீஸ்வரர் ஆகிறா சும்மா வீட்டுக்கு முட்டைக்கும் சும்மா ஓரளவுக்கு அங்கே இஞ்சின பக்கங்களில் விற்றா ஓரளவுக்கு லாபம் பெறும். பெரிய லாபம் பெறாட்டியும் ஓரளவுக்கான லாபம் வரும். அது போக முட்டை விட்டு முடிய இன்னொரு அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு பிறகு இந்த கோழியில் உரிச்சு சாப்பிட்டீங்களா கடையில் வாங்குகிற கோழிக்கும் நீங்கள் வளர்த்து சாப்பிட்ற கோழிக்குமான வித்தியாசம் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்டா, ஒரு சேவல் வந்து இப்போ என்ன விலை போகுது சொல்லுங்க. கிட்டத்தட்ட 3500 4500 போகுதுண்டா. அதில் ஒரு சேவல் வரைக்கும் போகுது பாருங்க. இது வந்து கடைசி ஒரு 3500லேருந்து 4500க்குள்ளே போகும். 4000க்கு மேலேயே ஒரு போகும் தான் சோறா. சரியோ, இந்த இதில் ஒன்று நிற்கிது, இதுவும் 4000க்கு மேலே போகும். ஆனால் வளர்க்குறது தான் கஷ்டம். நீங்கள் தனியாக சேவலை வளர்த்திங்கன்னா வேலைக்கு விற்க வேண்டி வரும். இப்படி பேடுகளையும் வளர்த்திங்களா போய்ட்டு நான் முட்டையில் மிச்ச கோழிகளுக்கு சாப்பாட்டை போட்டு கோழியாக விற்க அவ்வளவு காசு உங்களுக்கு லாபம் வரும். அதாவது என்னென்னு சொல்கிறது, ஒரு பேடு வந்து 1000 ரூபா அப்படி விற்றா கூட 100க்கும் 1 லட்சம் வந்துடும். முட்டை இடுற காசை வச்சு நீங்கள் கோழியை வளர்த்துடலாம். 1.5 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் இந்த கோழிகளை விற்க உங்களுக்கு அவ்வளவு லாபமாக வரும். இப்போ 100 கோழி வச்சுருந்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா உங்களுக்கு லாபம் வரும். 200 கோழி வச்சுருந்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா லாபம் வரும். இது நான் சொல்கிறது ஸ்ரீலங்கா கணக்கு. சரியா, இந்தியாக்கார பார்த்துட்டு இது கோல் பண்ணாங்க. அடுத்தது வந்து ஒரு 500 கோழி வச்சுருந்தீங்கன்னா 5 லட்சம் லாபம் வரும். இது 1000 கோழி வச்சுருந்தீங்கன்னா 10 லட்சம் லாபம் வரும். அப்போ இன்றைக்கே நீங்களும் போய் இப்படி ஒரு நாள் குஞ்சம் வாங்கி கொண்டு விட்டு வளர்த்து ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆகாட்டியும் சும்மா வருமானத்துக்கு அது கொஞ்சம் உதவும் என்றதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.